ஹலோ காய்ஸ், உங்கள் வீட்டுக்கு குழந்தைங்க ஐஸ்கிரீம் கேட்டால் டக்குன்னு இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சு கொடுங்க. இது வெறும் 3 பொருளை தான் நான் பண்ணியிருக்கேன். கோதுமை மாவு, சர்க்கரை, பால் வச்சு தான். அதை எப்படி பண்ணலான்னு குயிக்காக பார்த்துலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். காய்ச்சாத பாலில் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பூரா இந்த மாதிரி ஃபுல்லாக நைஸாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல். அதுக்கப்புறமா ஒரு பேனில் வந்துட்டு நம்ம பால் ஹீட் பண்ணிக்கலாம். சூடான பாலில் நம்ம அப்படியே கோதுமாவை மிக்ஸ் பண்ணோன்னா கட்டிக்கும், ரொம்ப நேரம் கலர் தான் வரும். அதுக்காக தான் ஒரு பேனில் வந்து மில்க் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் கோதுமாவு. நெக்ஸ்ட் நான் பால் நல்லா சூடாகி பொங்க வந்ததுக்கப்புறமா நான் சுகர் தான் சேர்த்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வெல்லத்தில் நீங்கள் பண்ணலனாலும் பால் கோதுமை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணும்போது வெல்லம் சேர்த்து பிளெண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய பாப்பாக்காக பண்ணுறதுனால நான் சுகர் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சுகர் எவ்வளோ டேஸ்ட் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கோதுமாவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் சுகரே கரெக்டாக இருக்கும். நான் அவ்வளோதான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு ரொம்ப கலந்து விட்டுட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அப்பப்போ கலர் விட்டாலும் ஒரு 10 மினிட்ஸ்லேயே குயிக்காக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. திக்கான கன்சிஸ்டன்சி அதுவே மாறிடும். அந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு 2 ஹவர்ஸ் ஆற விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை அப்படியே அதே பாத்திரத்தில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. 2 ஹவர்ஸ் வச்சா போதும். அதுக்கப்புறம் திருப்பி எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸியில் வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஏதாச்சும் மோல்டு இருந்தால் அதில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ளேவர் ஆட் பண்ணாலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட்டு டைரி மில்க் சாக்லேட் கூட நல்லா இது பண்ணிவிட்டு நீங்கள் பீல் பண்ணிவிட்டு போட்டு மிக்ஸியில் அடிச்சிங்கன்னா சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். இதை மோல்டில் வந்து ஊற்றிட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 8 ஹவர்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். என்னோடய பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஐஸ்கிரீம்னாவே ரீசெண்ட் டேஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. அதனால் சுகர் இல்லைனாலையும் பரவாயில்ல, அவங்க ரொம்ப கம்மியாக தான் போட்டிருந்தேன். அது சில்னஸ் இருக்கிறதுனால ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. என்னோடய சேனல் பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய நான் குக்கிங் வீடியோஸ், காட்ஸோட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் வெல்லத்துலேயும் நான் குல்ஃபி வந்து ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். இந்த ஐஸ்கிரீம் டேஸ்ட்டோட வெல்லத்தில் பண்ணது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் அது வந்து நட்ஸ் பவுடர், முந்திரியெல்லாம் அரைச்சி ஊற்றி தான் பண்ணியிருக்கேன். பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா நிறைய ஐட்டம் இல்லை, கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பண்ணுறதுனால கொஞ்சம் நிறைய செலவாகும். பட் இது வந்து சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணுறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ. அம்மா இங்கே பாரு.